ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி ஃபேன் பிக்ஸ். நான் உங்கள் எல்லி. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இருக்கேன் காதல் சடுகுடு ஜிகு கேஃபர் தானே பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்துட்டேன். அப்புறம் எது நினச்சிக்காதீங்க, நான் தான் போன ஃப்ராட் ஒய்ஃபிலே சொல்லியிருந்தேன் என்னோடய ப்ராப்ளம் என்னான்னு. ஸ்டோரியை மறந்துருந்தீங்கன்னா ஒரு ரிகால் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? ஏன்னா நானே பண்ணிவிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை நாங்கள் கொடுக்குற ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஏன்னா எங்களுக்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது. நானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஸ்டோரி தானே கொடுக்குறோம். இல்லை எங்கள் ஸ்டோரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஏன்னு தெரியல. விமின் எஃப்எஃப் எல்லாத்துலேயுமே சரி, இப்போ போன ஃப்ராட் ஒய்ஃபிலே கூட கமெண்ட் இல்லை. அதுக்கு முன்னே ஹேட் பட் லவ்வில் கூட கமெண்ட் இல்லை. இப்போ இந்த டார்க் அப்சஷன் அந்த இதுலேயும் கமெண்ட் இல்லை. ஏன் எங்கள் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. எங்கள் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி கொடுக்கலையான்னு. எங்களால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு தானே நான் உங்களுக்கு ஸ்டோரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட், அந்த லைக் தானே. ஏன் கஷ்டமாக இருக்கா? இல்லை பிடிக்கலைன்னா சொல்லிவிடுங்க, அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? சரி, ரொம்ப ஓவராக பேசிட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் ஏம்மா ஜின் ஏஞ்சல், இங்கே வாங்க. ஜிமின் ஏஞ்சல் கரெக்டாக? நீங்கள் தானே எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க. இங்கே வாயே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஃபேரி லில்லி வந்து ஃப்ரெண்டா இல்லை சிஸ்டர்ஸான்னு கேட்டிங்கல்ல. இப்போ ஒரு ஃபேமிலியில் சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு இந்த மாதிரி வந்து இருக்கிற இதில் ஒரு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகரி தான் இந்த ஃபேரி லில்லி. பெரியப்பா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு இந்த மாதிரி. ஜங்குக்கு வந்து மாமா மரம் அந்த மாதிரி. காய் வந்து ஃபேரிக்கும் எனக்கும் கூட ஒரு மரக்கணக்கு தான். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஜெமீனுக்கு வந்து சிஸ்டராக லியா இறக்குனது வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டோரி கொஞ்சம் இதை ஒரு மாதிரி ஒரு இதாக லாங்காக கொண்டு போகலான்னு புது கேரக்டர்லாம் உள்ளே இறக்கிட்டுருக்கேன், ஓகேவா? நீ என்னை ரொம்ப கேள்வி கேட்டால் கூட பரவாயில்ல, என் மேலே ரொம்ப கோவப்படுறேன். பட் இந்த மாதிரி கோவம்லாம் படாத, ஓகேவா? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணுன்றதுக்காக தான் புது கேரக்டராக உள்ளே இறக்கிட்டுருக்கேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டோரி வந்து மற்ற ஸ்டோரி மாதிரி இருக்காது. இது எப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டு ஸ்டைலில், இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து இந்த மேரேஜ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கொண்டுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து நான் அந்த ஸ்டோரி கொண்டு போகலான்ட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வில்லேஜ் பையனும் சிட்டி பாயும் வந்துட்டு அவங்க வந்து மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி வில்லேஜில் வந்து எந்தெந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த மேரேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்தியன் ஸ்டைலில் இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ரொம்ப வேலை கொலன்னு பேசிட்டேன், ரொம்ப நேரம் இழுத்துட்டேன். என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன், ஓகே? சரி வாங்க, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஜிமினோட ஃபேமிலியோடு சேர்ந்துட்டு, அதுனா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட சேர்ந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த டேஸு அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்சைடு லில்லியும் சரி, அவங்க கூட தான் இது மாதிரி வந்து அவங்க ஜிமினோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விளாண்டுட்டு ஜாலியாக ஃபன் பேசிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இன்சைடு ஜிமினோட அம்மாவுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் அப்படி பண்ணிகிட்ருப்பான். குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜிமினோட அம்மா கிட்டே பேசுகிறதா இருந்தாலும் சரி, அங்கே வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவான். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஜிமின் அம்மா கூட யாரும் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரும் ஜிமினோட அப்பாவும் வந்து வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஜிமினும் வந்து கொஞ்சம் ஊஸ்திதான் இருப்பான். அதனால தான் இவங்க வந்து தனியாக தான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஜங்குக்கு இவங்க ஒன் டேலே இவங்க கூட அவ்வளோ க்ளோஸ் ஆகி அவ்வளோ அட்டாச் ஆகி அந்த அளவுக்கு அவங்க கூட வந்து பேசிகிட்ருக்கான். சொல்லப்போனால் ஜிமினோட அப்பாவே ஜங்குக்கு வேணான்னு சொல்லிட்டாலும் ஆனால் ஜிமினோட அம்மா வந்து விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோ அழகாக வந்து இவங்கள ஒரு எப்படின்னா ஒரு அத்தைன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இவங்க வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க இன்சைடு.
ஜங்குக்கு தான் அத்தை இந்த இதுக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் தானே, இந்த இதுக்கு அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் தானே, அந்த குக் பண்ணுறதெல்லாம் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமினோட அம்மாவும் சிரிச்சிட்டு, ஜங்குக் எனக்கு உன்னை என்ன சொல்கிறதுனே தெரில ஜங்குக், எனக்கு ஏன் தெரில, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, என் பையனுக்கு நீ தான் ஹஸ்பண்ட், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான், அச்சோ அத்தை ஸோ க்யூட் அத்தை, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னே தெரில, அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறீங்க. என் மாமாவும் என் ஜிமின்னு தான் இருக்கானே, என்னை பற்றி எதாவது புரிஞ்சுக்கிறானுங்க. என் குள்ளச்சி கூட நான் எதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். ஆனால் மாமா தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிகிட்ருக்கிறாரு த, ஒன் டே அதையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜிமினோட அம்மா தான், அதெல்லாம் அவருக்கு புரிஞ்சிக்குவாருப்பா, கொஞ்சம் ஈகோ அதிகம், மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ லில்லி தான் அங்கேருந்து வேகமாக ஓடிடுவா. ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஹே என்னாச்சு, ஏன் ஏன் அதுவா ஜிமினும் ஜிமினோட அப்பா அப்புறம் லியா இவங்க 3 பேர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான், கொள்ளிச்சு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டோன்னா என்ன, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அங்கே மூவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்கடா. இந்த சைடு ஜிமினோட அப்பா தான் அப்படியே உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக, ஏம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜிமினோட அம்மா வந்து ஏஞ்சி போகலான்ட்டு போகல, அத்தை இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், கிச்சனுக்கு போகிறான். இந்த சைடு ஜிமின் தான், மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, ப்ளீஸ் ஒரு டம்ளர் கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு வாமா, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் போயிடுறான். இன்சைட் லியா தான், மாமா ப்ளீஸ் எனக்கும் ஒரு கப் காஃபி வேணாம், டீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிவிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், பாடுறா ஓ இவங்க என்ன இவங்களுக்கெல்லாம் சர்வெண்ட்டாக என்ன, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை வைக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கும் அவங்க போட்டு சாப்பிட தெரியாதா, இரு இந்த வந்த 1 மந்தில் இவங்களை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான். ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போடுறான். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி வந்துட்டு அப்படி வந்து ஜிமினோட டேட் கிட்ட தான் வந்துட்டு அப்படியே நீட்டுறாங்க. இந்த சைடு அவரும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை வாங்கலான்ட்டு வாங்குறான். பார்த்துட்டு சரின்ட்டு குடிக்கலான்னு பார்த்தா அதில் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த சைடு ஜிமின் தான், என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்றாரு. பார்த்தா அங்கே ஜங்குக் தான், அந்த ஹெட்டில் வந்துடா ஒரு மாதிரி அந்த டவல் கட்டிக்குவாங்க, இந்த வில்லேஜ் சைட்லாம் பாருங்களேன், தலையில் வந்து துண்டு கட்டிக்குவாங்க, அந்த மாதிரி கட்டிக்கிறாரு. கையில் வந்து ஒரு கரண்டி வச்சுட்டு நான் மாமா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த சைடு, ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, என்ன பண்ணுறேன்னா குக் பண்ணுறேன், சும்மா எப்போ பார்த்தாலும் எங்கள் அத்தையை வேலை வாங்கிட்டே இருக்கிறேன், என்ன வேணும் உனக்கு, நான் காஃபி கேட்டேன், ஓ மாமாவுக்கு காஃபி வேணுமா என்ன, காஃபிலாம் கிடையாது, இந்தா வேணும் இந்த தண்ணி குடிச்சிட்டு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த சைடு ஜெமினோட அம்மா தான், ஜங்குக் ஆன்ட்டி நீங்கள் உங்கள் சீரியல் பாருங்கள், அங்கே பாரு பாக்கியலட்சுமி சீரியல் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ சின்சியராக அது ஓடிட்டுருக்கு, முன்னே நீ அதை பாரு ஆன்ட்டி, இவங்களெல்லாம் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு சொல்லலாம். இந்த சைடு அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே சீரியல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான், நான் மாமா ஏன் காஃபி குடித்தா தான் ஹெட் பெயின் சரியாகுமா என்ன, தண்ணி கூட குடிங்க, அப்படியே பார் அந்த சைடில் டேப்லெட் இருக்குது அதை எடுத்து போடுங்க, தலைவலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு பார்க்கு தான், ஜங்குக் நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, நான் மாமா ஓவராக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன், ஏன்னா நீ மட்டும்தான் வந்து ஆஃபீஸில் ஃபுல் டே வேலை செஞ்சிட்ருக்கியா, எங்கள் அத்தை தான் பாவம் பாரு எவ்வளோ ஃபுல் டே எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்க, உங்களுக்கு வந்து மார்னிங்கே குக் பண்ணி தரணும், ஈவினிங் மதியமாக குக் பண்ணி தரணும், ஈவினிங்கும் குக் பண்ணி தரணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன் மகனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன் மகளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அப்புறம் பத்தாயிரத்துக்கு உங்கள் துணிமணிலாம் துவைச்சி போடணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், எல்லாம் செல்ஃபெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பாத்திரம்லாம் கிடக்குது, நான் எவ்வளோ வேலை செய்கிறாங்க,
ஏன் இந்த காஃபி, இந்த டீலாம் கூட நீங்கள் போட்டு சாப்பிட மாட்டீங்களா? குடிக்க மாட்டீங்களா? அது கூட எங்கள் அத்தை தான் வந்து உனக்கு செய்யணுமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இந்த சைடு பார்க்கு தான். அவள் என்னோட ஒய்ஃப், புரியுதா? அது அவள் தான் செய்யணும். ஓ! அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அவள் தான் செய்யணும், அவள் தான் எல்லாம் பண்ணணும், ஒய்ஃப் தான் எல்லாம் பண்ணணும், ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஏன் உங்களுக்கு கை கால் இல்லை? ஏன் நீங்களாம் போய் போட்டுக்க மாட்டீங்களா? என்னம்மாம்மா நான் என்ன இப்படி இருக்க நீ? சிட்டி சைடில் இருக்கிற நீ என்னம்மாம்மா இப்படி இருக்க? அங்கே வந்து பாருங்கள், வில்லேஜ் சைடில் இருக்கவங்க கூட ஒய்ஃபோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க புருஷன்மாருங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. என்னய்யா என்ன ஒரு சிட்டி சைடில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த சைடு பார்க்கு தான். ஜங்குக் ஒரு லிமிட்டை நீ கிராஸ் பண்ணுற. யோ 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 நிறுத்தையா நிறுத்து. என்ன என் லிமிட்டை கிராஸ் பண்ணுறேன்? அவங்களுக்கு வந்து நான் ஆதரவாக பேசுகிறேன், அவ்வளோதான். உனக்கு ஒன்று தெரியுமா? என் வீட்டில் இருக்கிறப்ப என் வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுக்குவேன். எங்கள் அம்மா அவங்க வேலையை பார்ப்பாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னம்மாம்மா நீ இப்படி இருக்க? இதான் உன் ஒய்ஃபை புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? உன் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிட்டு வரக்குள்ள என்ன சொல்லுவாங்களே, இந்த அது என்ன ஓமக்குண்டத்தில் நான் கண் கலங்காமல் பார்த்துக்குவேன், எந்த கஷ்டப்பட விட மாட்டேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிலாம் மேரேஜ் பண்ணிட்டு வரீங்க. இப்போ என்னம்மாம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்பான். சைடு பார்க் தான். இப்போ என்ன பண்ணணுங்கிற? உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் போட்டு குடிக்கணும், சும்மா அத்தையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு பார்க்கு தான். ஓகே போ, இந்த சும்மா நொய்யின்னு பேசுகிறவெல்லாம் வச்சுக்காது. ஆல்ரெடி எனக்கு தலை செம்மையாக வலிக்குது. சும்மா இங்கே வந்து அருவு பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டில் ஏஞ்சி போய் கிச்சனில் காஃபி போட போயிட்டாரு. இந்த சைடு பார்க்கோட ஒய்ஃப் தான் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு, ஜங்கு என்னப்பா இதெல்லாம்? அத்தை நீங்கள் சரியில்லை அத்தை. இந்த மாதிரி அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசி இது பண்ணுனா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்குவாங்க. சும்மா எது கேட்டாலும் அவங்க எது கேட்டாலும் நீங்கள் செஞ்சு தரதுனால தான் அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதாக போயிடுச்சு. இப்போ பார்த்தியா, புரிய வேண்டிய விதத்தில் புரிய வச்சு அவர் பாட்டில் அவர் வேலையை செய்ய போயிட்டார் பார்த்தீங்களா? தட் இஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டுருக்கான். இந்த சைடு பார்க்கோட ஒய்ஃப் தான் அப்படியே சிரிச்சிட்டு க்யூட் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே டேர்ன் பண்ணி மேலே மாடியை தான் பார்க்குறான். இப்போ இந்த சைடு குளிர்ச்சியை கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம், அதுக்கு முன்னே அந்த அந்த குள்ளை வாண்டை போயிட்டு அதை 2 போட்டு கொட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அப்படியே சரின்ட்டு மேலே போகலான்ட்டு போகிறான். இந்த சைடு லில்லி தான், ஏ ஜங்குக் மாமா, என்னம்மா அந்த பொண்ணை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ வந்து ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த சைடு ஜங்குக் தான், தட்ஸ் கரெக்ட், இதுவும் கரெக்டு தான். ஆமாம், நான் அது அவகிட்ட போயிட்டு அப்புறம் இவங்கிட்ட போகணுன்னா லேட் ஆகும், அதனால் நீ லியா கிட்ட போ, நான் என் குளிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன கேட்டான், கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டான். எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டு அவன் வந்து ஜிமின் ரூமுக்கு போகிறான். அதே மாதிரி லில்லியும் டீ போட்டு எடுத்துகிட்டு லியா ரூமுக்கு போகிறா. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் டோரு தான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஜிமின் இல்லை. ஸோ இந்த சைடு ஜிமின் ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, அந்த ஜூஸ் கொண்டு போய் அந்த டேபிளில் வச்சுட்டு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு ஸோ அவன் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே பெட்டில் தான் உட்காந்துருக்கான். இன்சைடு ஜிமின் இப்போ தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இடுப்பில் வந்து டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்டு வந்து அந்த டவல் வச்சு அப்படியே ஒரு மாதிரி தோட்டிட்டு அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டில் வந்து அந்த மிரர் முன்னாடி இருந்து அப்படியே அவன் பாட்டில் அதெல்லாம் வந்து அந்த ஹேர் இதை வச்சு எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இன்சைடு ஜங்குக் தான், என்ன வாழ்வை பாரு, ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு, அதுக்கும் ஒரு மிஷின், அப்புறம் எப்படி சார் அங்கே வந்து ரொம்ப நாள் அப்புறம் இப்படி தான் கஷ்டப்பட்டுருப்பார். இப்படி இங்கே சொகுசாக வாழ்ந்தா அப்புறம் அங்கே வந்து
அதெல்லாம் என்னதுன்னு தான் கேட்டிருப்பார். என் மாமா சரியில்லை, ஸ்டார்டிங்லேருந்தே இது இப்படி தாண்டா பண்ணணும், இப்படி தாண்டா பண்ணணும்னு புரிய வச்சுருக்கணும். என்ன பண்ணுறது, மாமாவுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாகவும் நல்லா பூந்து விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜிம்மியில் தான் அப்படியே டாப் டு பாட்டம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே கீழே வந்து கீழே வந்து லெக்லேருந்து அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே பார்க்குறான். பார்த்தா அப்படியே ஜிமினோட பாடி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே மில்கி ஸ்கின் கலரில் அப்படியே அந்த தண்ணி அந்த அந்த என்ன அந்த தண்ணி அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். அந்த சைடு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ரெடி ஏய் ஜிமினா, என்னடா இப்படி இருக்க? ஆனால் ஒரு நாள் வில்லேஜில் இந்த மாதிரிலாம் நீ இருந்ததே இல்லையே. ஐயோ, என் கண்ணு வேறு எங்கெங்கேயோ போகுதே. அதெல்லாம் பார்க்காத பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஐஸ் க்ளோஸ் இறுக்கி மூடுறான். ஆனால் அப்பயும் அவனோட பேச்சை அந்த மைண்டு கேட்கவே இல்லை. ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுது. போய் அவனை டச் பண்ணுறா, அவனை ஃபீல் பண்ணுறா, அதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவன் உள்ளுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த சைடு ஜங்குக் தான் கம்முன்னே இருக்க மாட்டேங்கிறான். அப்படியே மெதுவாக அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு போகிறான். இல்லை இல்லை தப்பு போகக்கூடாது அப்படிங்கிறான். மறுபடியும் அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டே போகிறான். ஏய் ஜங்குக்கா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ், கண்ட்ரோல். அப்பி போட போகிறான்டா, அசிங்கமாக போயிடும் அப்படின்ட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே யோசிக்கிட்டு மறுபடியும் அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டே போகிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், கம்முன்னு இரண்டி தான், இதுக்கடா அப்படி போகிற? நான் கம்மன் இருந்தால் கூட என் கை கம்மன் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அவன் கையை திட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் இதை எதுவுமே கண்டுக்கல. ஜிமின் வந்து அந்த மினரல் பார்த்து அம்பாட்டில் வந்து எல்லாம் ரெடி இது பண்ணிகிட்ருக்கான். அப்படியே தலையை தோட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஹேரை வந்து அந்த 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 இது ஐயோ அதை வச்சு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். என் சைடு ஜங்குக் தான், அவன் பேச்சு அவன் ஹேண்டை கேட்கவே இல்லை. அப்படியே போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணுது, ஜிமினோட ஹிப்பில் கை வச்சிருது. அப்படி ஒரு மாதிரி பிடிச்சிடறான். அந்த சைடு ஜிமின் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். என் சைடு ஜங்குக் தான், நானும் எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறது. ஏன்டா ஏன் கேட்க மாட்டேங்கிற? அந்த பாடி டச் பண்ணு, ஃபீல் பண்ணு, ஹக் பண்ணுன்னே சொல்லிகிட்ருக்க. ஐயோ என்ன இடுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட இடுப்பு ஒரு மாதிரி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ரெண்டு ஹிப்பையும் ஒரு மாதிரி பிடிச்சி இது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அந்த சைடு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் கேட்கவே கிடையாது. ஸோ ஜிமினுக்கு பேக் சைடில் தான் இருப்பான். அப்படியே அந்த ரெண்டு ஹிப்லேயும் அப்படியே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே பேக் சைட்லேருந்து அப்படியே வந்து பாடியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டெல்லாம் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி அவன் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி டச் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறான். ஏன்னா அவன் ஹிப்பில் டவர் மட்டும் தான் வேர் பண்ணியிருப்பான். மற்றது வந்து மேலெல்லாம் வந்து ரிலீவாக தான் இருக்கும். இன்சைடு ஜங்குக் தான், அப்பா நான் பாடிடா குளிச்சு 3 மந்த் அங்கே இருந்திருக்கடா. ஆனால் நான் இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி அப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இப்போ ஏதோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ என்னடா டேட்டோ இது, டேட்டோ, அதுவும் உன்னோட பாடியில் அவ்வளோ அழகாக அந்த ஸ்கின்னில் இந்த பிளாக் கலர் டேட்டோ அவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி அப்படியே ஜிமினை அவன் பாடியெலாம் டச் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இன்சைடு ஜங்குக் தான், அச்சோ என்னமா இருக்கானே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். சைடு ஜிமினுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. இன்சைடு ஜிமின் தான், ஜங்குக் என்ன பண்ணுற, கையெடு. கையெடுக்கணுமா என்ன? கையெடு ஜங்குக், என்ன பண்ணுற? கை எடுக்கணும்னு தோணவே மாட்டேங்குதே. நான் கம்மிட்டு இருந்தாலும் கை கம்முன்னு இருக்க மாட்டேங்குதே. சரி என்னடா டேட்டோ இதெல்லாம்,
இப்படி வச்சுருக்க. அது அது எனக்கு பிடிச்சது, அதனால் நான் போட்டேன். சரி, நீ எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுற, ப்ரீத் பண்ணுற? நீ கை இடமுன்ன எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக் தான், நான் கை எடுக்கிறேன், ஆனால் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. கை எடுத்துட்டு எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளு. கேட்குறேன்டா, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல. சொல் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் பண்ணுறான். சரி ஜங்குக் தான், ஜங்குக் கிஸ் பண்ணாத, எதுக்கு கிஸ் பண்ணுற? அது என்னமோ தெரியல, உன்னை இந்த மாதிரி பார்த்ததுலேருந்து கொஞ்சம் ஜங்குக்கோட மைண்டு தப்பாக போகுது. ஆமாம், ரொம்ப தப்பாக இருக்குது என் மைண்டெல்லாம். அப்போல்லாம் என்ன சொல்ல வர? சரி, என் மைண்டு தான் தப்பாக போகுது, என் பாடியெலாம் அங்கங்கே டச் ஆகுது. உன்னோட மைண்டுக்கு என்னாச்சு? உன்னோட ஹார்ட்டுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது? எதுக்கு நீ இவ்வளோ நர்வஸ் ஆகுற? நீ கையெடு, நீ கையெடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக் தான், நான் கையெடுக்கிறேன், ஆனால் என்ன மாமான்னு சொல்லு. அதில் என்னால் சொல்ல முடியாது. நீ மாமான்னு சொல்லு, நான் கையெடுக்கிறேன். அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நான் எதுக்கு உன்னை மாமான்னு சொல்லணும்? நீ யார்? உன் புருஷன்டி, உனக்கு தெரியாத? அது நான் சொல்லணும், உன் புருஷன். நீ முன்னே ஹேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக் தான், ஹேண்ட் எடுக்கிறேன். சரி, இங்கே என்ன இது ரெண்டு சைடும் ஒரு மாதிரி பிளாக்கா? எது? அதான்டா இது, அதான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் கேட்பான். அந்த சைடு ஜங்குக்கு என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி மினரல் பார்ப்பான். பார்த்தா ஜிமின் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளவோ பேசிக்கிட்டு இருப்பான். இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒய் பொண்டாட்டி, ஐஸ் ஓப்பன் பண்ணு. என்ன ஐஸ் ஓப்பன் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக் சொல்லுவான். இப்போ ஜிமினும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா அந்த மினர் முன்னாடி இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் நிற்பான். ஜிமின் பேக் சைடில் வந்து ஜங்குக் பேக் ஹேக் பண்ண மாதிரி நிற்பான். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஜிமினோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி, இந்த என்ன 2 பக்கமும் டேட்டோ பிளாக் கலர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக் கேட்பான். இந்த சைடு ஜிமினு என்னன்ற மாதிரி அதை பார்ப்பான். பார்த்தா ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி ஆக்காடான ஒரு ஃபீல் ஆயிரும். என்னன்னு பார்த்தா அவன் என்ன கேட்டிருப்பான்னா, ஜங்குக்கு ஜிமினோட அந்த செஸ்ட்டில் நிப்பல் பார்த்து அவர் கேட்டிருப்பான். இந்த சைடு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தள்ளி விட்டுருவான். தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிடுவான். இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன ஏன் தள்ளிவிட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த டவல் மாதிரி இருக்கும்டா, அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவான் அவன் பாடியை. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சிட்டு, எதுவும் நல்லா தான் இருக்குது. எதுக்கு வந்த நீ? உன்னை யார் ஒன்று ரூம்குள்ளே அரசனா? எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான், நீயா? நீ தான் வர சொன்னேன், நீ தானே ஜூஸ் எடுத்துருவான்னு சொன்னேன். அதை நான் உன்கிட்ட கேட்கல, எங்கள் அம்மா கிட்ட தானே கேட்டேன். ஆண்டி ரொம்ப பிஸியாக வந்து சீரியல் பார்த்துட்ருக்காங்க, அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன சீரியல் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் பண்ணுமா. ஏன் சீரியல் பார்க்கக்கூடாது என்ன? இல்லை, நீ முன்னே ரூம் விட்டு வெளியே போ. இப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து என் ரூமை விட்டு போப்போன்னு சொல்லிகிட்டே இருக்கிற? ஏன் உனக்கு ஏதாவது பயமாக இருக்கா என்ன? ஏன்னா நான் எதுக்கு பயப்படணும்? இது யார் ரூமு? இல்லையே, வந்ததுலேருந்து பார்க்குற ரூமை விட்டு வெளியே போ, ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிகிட்டே இருக்கிறியே, அதான் கேட்டேன்.
என் ரூமில் நான் யாரும் அலோவ் பண்ண மாட்டேன். ஆ இதுக்கு மேலே பண்ணி தான் ஆகணும். எதுக்கு? அதான் நம்ம புருஷன் ஆக போகிறோம்ல. ஹலோ, அதை நான் சொல்லணும். டேய் குளிச்சி, இந்த உதட்டு பாரு, இந்த உதட்டு இது மட்டும்தான் என்னை போ போ போன்னு சொல்லிகிட்ருக்கு. ஆனால் ஹார்ட் இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி காட்டி, இது இங்கே ஏறு ஜங்குக்கா, இங்கே ஏறுடா என் மாமா, என்னை ஹக் பண்ணுறா, என்னை கிஸ் பண்ணுறா, என்னை பண்ணுறா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானும் அப்போல்லாம் சொல்லலை, யார் சொன்னால் நானா அது மாதிரி சொல்கிறேன்னு உன் ஐஸே சொல்லுது. ஐஸ் சொல்லுவான், இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், சரி சரி என் பொண்டாட்டிக்காக ஆசையாக ஜூஸ் கொண்டு வந்தேன், நீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான், அதெல்லாம் நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன், நீ டேபிள் வச்சுட்டு நீ கிளம்பு. முடியாது. ஏன் முடியாது? நீ கிளம்புன்னு சொன்னேன், என்னால் முடியாது, நீ ஜூஸை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஜிமின் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா, வேக வேகமாக போயிட்டு அந்த ஜூஸ் எடுத்து அப்படியே கண்ணை மூடிட்டு கப்பு கப்பு கப்புன்னு குடிச்சிட்றான். குடிச்சிட்டேன் கிளம்பு. ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நல்லா தான் இருக்குது, நீ கிளம்பு. அதை நான் சொல்லணும், ஏன்னா புரியல. இல்லைடா, நான் போட்ட ஜூஸு உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நான் டேஸ்ட்டு பார்க்கணும்ல, நான் டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தானே அது நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜிமின் தான், அதான் நல்லா குடிச்சிட்டேனே அப்புறம் எப்படி நீ சொல்ல முடியும், ஏன்னா கீழே போய் போட்டு இன்னொருத்தரம் போட்டு ரெடி பண்ணி குடிச்சு பார்த்துட்டு அது நல்லாக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிக்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்போ ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்வான். இந்த சைடு ஜங்குக்கு தான், யார் சொன்னா ஜூஸ் இல்லைன்னு, அதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே டக்குன்னு வந்துட்டு ஜிமினோட லிப்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட அப்பர் லிப் லோயர் லிப்லாம் அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணுறான். இந்த சைடு ஜிமினுக்கு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். அது சடன் ஆக்ஷனில் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். இந்த சைடு ஜங்குக் தான் அந்த கிஸ் பண்ணிவிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கே, என்ன லைட்டாக சர்க்கரை மட்டும் கொஞ்சம் தொக்கலாக இருக்குது, அது ஏன் தெரியுமா? ஏன் என் கொள்ளச்சியோட லிப்பு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அதான் டச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ வெளியே போயிடுறான். இப்போ போயிட்டு அப்படியே டோர் கிட்டே போயிட்டு அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறான். அங்கே ஜிமின் அப்படியே ஸ்டன்னான மாதிரி ஆன்னு நின்றுட்டுருக்கான். இந்த சைடு ஜங்குக்கு தான், ஓய் பொண்டாட்டி, ட்ரீமுக்கெல்லாம் இப்போ போக வேணாம், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ போய் ரெடி ஆகிட்டு வா, என் செல்லத்துக்கு பசிக்கும்ல, நான் ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஓ மாமா உனக்காக ஆசையாக உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறான். இந்த சைடு ஜிம்மின் தான், இப்போ என்ன பண்ண வந்தான், ஹக் பண்ணான், கிஸ் பண்ணான், ஸ்வீட்டாக இருக்குதுண்ணா, அச்சோ ஜிமினா என்னடா பண்ணுற, அவங்ககிட்ட உன்னால் என்ன கோவமே பட முடியல, ஐயோ ஆனால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இந்த சைடு ஜங்குக் தான் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த டோருக்கு அந்த சைடு நின்றுட்டு அப்படியே கேட்டுட்ருப்பான். ஆனால் நான் இருந்தாலும் அவன் மேலே கோவமாக இருக்கேன், அவன் ஏன் உண்மைக்கா என்னை பார்க்க வரல, போரிக்கி அவன் மேலே நான் கோவமாக இருக்கேன், அவன் கூட நான் பேசவே மாட்டேன், ஏறுமா மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வியர் பண்ணுறான். அந்த சைடு ஜங்குக் தான் அவத்தை நின்றுட்டு, ஐய் பாப்பா, இந்த இதுக்கு டீசிங் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, 1 வீக் வரலன்னு மட்டும்தான் சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, பட்டு இருந்தாலும் நீ என்னை வெறுக்க மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும்,
ஆனால் இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒன்று டேஸ்ட் பண்ணுறது கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ அப்படியே இறங்கி கீழே போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம லில்லி சைடு போகலாம் வாங்கடா. இப்போ இந்த சைடு லில்லி தான் லியாவுக்கு டீ கொண்டுட்டு அப்படியே வந்து அவள் ரூமுக்கு தான் போகிறா. போயிட்டு டோரை நாக் பண்ணுறா. இப்போ அங்கே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு லியா தான் என்ன வேணும், இல்லை நீங்கள் டீ கேட்டீங்கல்ல அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவாள். அந்த சைடு லியா தான் சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு லியா என்ன பண்ணுறான்னா உள்ளே கூட்டிகிட்டு போவா. இந்த சைடு லில்லி தான் உள்ளே போயிட்டு அப்படியே வந்து சுற்றியும் லியாவோட ரூமை தான் பார்க்குறா. அந்த ரூமே அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற லியா பிக்கு, ஸோ அவளுக்கு பிடிச்ச டெடி பியரு, அந்த மாதிரி அந்த நிறையா பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பக்கம் லில்லி தான் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, ஏய் ஒரு ரூமு ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா, அது என்ன குழந்த மாதிரி பொம்மைலாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பா. அந்த சைடு லியா தான் எதுக்குன்னா எனக்கு டெடி பியர்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ இதை நான் ஹக் பண்ணிவிட்டு தூங்குவேன். என்ன டெடி பியரை ஹக் பண்ணிவிட்டு தூங்குவியா, என்ன நீ பிள்ளை இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பா. இந்த சைடு லியா தான் லில்லி ஒரு மாதிரி பாப்பா. என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்லை என்ன இதெல்லாம் ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி, என்ன நீ குழந்தைய நீ பொம்மைலாம் வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பா. இந்த சைடு லியா தான் ஏய் என்ன சொல்கிற, ஏன் குழந்தைங்க மட்டும்தான் பொம்மைலாம் வச்சுருக்கணுமா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுருப்பேன், நானாவது பரவாயில்ல கம்மியாக தான் வச்சுருக்கேன், போய் என் ஜிமி நான் ரூமை போய் பார், ரூம் ஃபுல்லாக வெறும் டெடி பியராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து லியா சொல்கிறா. இந்த சைடு லில்லி தான் என்ன சொல்கிற, உங்கள் அண்ணனுமா, ஹலோ எங்கள் அண்ணனை பார்த்து தான் நானே பழகினேன், அவனுக்கு டெடி பியர்னால் ரொம்ப பிடிக்கும், எனதுடையாவது கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதை எங்கள் அண்ணன் ரூமை போய் பார்த்தீன்னு வச்சுக்குவேன், ரூம் ஃபுல்லாக வேறு டெடி பியராக தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவன் பெட்டில் மட்டுமே 2-3 டெடி பியர் பெருசாக வச்சுருக்கான் தெரியுமா, இதுவே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து சுட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்கிறா. இந்த சைடு லில்லி தான் ஐய என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, சிட்டியில் இருக்கவங்களாம் நல்லா டீசெண்டாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேன்னு குழந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சிட்ருக்கீங்க, எங்கள் ஊர்லலாம் அப்படிலாம் இல்லைப்பா, நாங்கள்லாம் ஒன்லி தலைவாணி மட்டும்தான் வச்சுக்குவோம். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், அதுதான் அது என்ன, ஓ பில்லோவா, அதுவா, அது எனக்கு இங்கிலீஷ்லலாம் தெரியாது, அதனால தான் நான் தமிழில் சொல்கிறேன். ஓ சரி சரி, இந்த மாதிரி அது மட்டும்தான் வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் பெட்ஷீட் வச்சுக்குவோம் அவ்வளோதான், அப்புறம் இந்த மாதிரி பொம்மைலாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு லில்லி சொல்லுவா. இந்த சைடு லியா தான் ஓ இன்ட்ரெஸ்டிங், ஆனால் இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு டெடி பியர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லுவா. ஓ அப்படியா, ஆனால் இருந்தாலும் எனக்கு உங்கள் ஊரெல்லாம் பிடிக்கல தெரியுமா அப்படின்ட்டு லில்லி சொல்லுவா. இந்த சைடு லியா தான் ஏன் அதுவா, இங்கே பாரு ஒரே கப்புன்னு இருக்குது, எனக்கு இந்த 4 வீட்டுக்கு செவத்துக்குள்ளேயே நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது, ஆனால் இதே எங்கள் ஊராக இருந்துன்னு வச்சுக்குவேன், அந்த வரப்புலையும் அந்த வயல் காட்டுலேயும் அந்த மலையிலையும் அங்கே இருக்கிற மண் ரோட்லேயும் ஓடி ஆடிட்டு விளையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இதிலலாம் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு, அப்புறம் என் ஃப்ரெண்டு லில்லி ஃபேரி இருக்கா, அவள் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு நல்லா விளையாடுவோம் தெரியுமா, அங்கங்கே மாங்காய் மரம் இருக்கும், நெல்லிக்காய் மரம் இருக்கும், கொய்யா மரம் இருக்கும், அப்புறம் இளநீ இருக்கும், அப்புறம் புளியங்காய் இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு ஸோ நாங்கள் விளாண்டுக்கிட்டு இதெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு எங்களை அங்கே இருக்கிற லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இங்கெல்லாம் பாரு ஒரே சத்தமாக இருக்குது, கப்புன்னு இருக்குது, கசகசன்னு இருக்குது, அங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருப்போம் தெரியுமா, அப்படியே சொல்லணும்னா அங்கே இருக்கிற காற்றே சுத்தமாக இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தா ஃபேன் ஓடுது, இல்லைன்னா ஏசி ஓடுது, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு லில்லி சொல்லிகிட்ருப்பா. இந்த சைடு லியா தான் அப்படியே ஆன்னு கேட்டுட்ருப்பா. என்ன பார்க்குற, இல்லை இவ்வளோ அழகாக உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு லியா கேட்பா. ஆமாம், அங்கெல்லாம் எப்படின்னா குருவி சத்தமோ மயில் சத்தம், அப்புறம் அங்கே அந்த மாதிரி சத்தம்லாம், அது இல்லாமல் அருவி சத்தம், அந்த காற்று சத்தம், மரங்கள் பேசிக்கிறது அந்த சத்தம், அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, எனக்கு வில்லேஜ் தான் ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஒரே சத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் ஹார்ன் அடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு லில்லி சொல்லுவா. சரி லியா தான் அப்படியே லில்லியவே பார்த்துட்ருப்பா. இப்போ லில்லி தான், ஏன் என்னை அப்படி பார்க்குற? ஏன் நான் நல்லா இல்லையா? அசிங்கமாக இருக்குன்னா என்ன? இல்லையே, நான் நல்லா தான் இங்கே பாரு, தாவணி பாடு வியர் பண்ணியிருக்கேன், மூஞ்சிக்கு மஞ்சளெல்லாம் போட்டிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன், குங்குமம் வச்சுருக்கேன், நல்லா தானே இருக்கேன். ஏன் அசிங்கமாக இருக்கேன்னா என்ன அப்படின்ட்டு லில்லி கேட்பான். சரி லில்லியா தான் சிரிச்சிட்டு இல்லை இதெல்லாம் நீங்கள் வைப்பீங்களா என்ன? என்ன சொல்கிற எனக்கு புரியல. இல்லை இந்த ஃபேஸில் இது என்ன மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் போடுவீங்களா என்ன? ஆமாம், இதெல்லாம் போட்டால் தான் நான் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து லில்லி சொல்லுவா. என் சைடு லியா தான் அவளை அப்படியே ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மினர் முன்னாடி நிற்க வச்சுட்டு, இங்கேப்பா இது ஃபேஸ் க்ரீம், இது வந்து லிப்டிக், இது வந்து ஸ்கின்னுக்கு போடுற அந்த இது வந்து வெயிலுக்கு போனால் இப்போ வெயில் வந்து மேலே படாமல் இருக்கிறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்ட்டு அதெல்லாம் காட்டுப்பா. என் சைடு லில்லி தான் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருப்போம். என்ன இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது, இது மாதிரிலாம் எங்கள் ஊரில் இல்லைப்பா, நாங்களாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. அந்த சைடு லியா தான், எங்களுக்கு இதுதான் எல்லாமே, எங்களோட மேக்கப் பொருள்னு பார்த்தா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லுவா. அந்த சைடு லில்லி தான் சிரிச்சிட்டு, இது என்ன க்ரீமு, சும்மா அது இதுன்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு தெரியுமா, நம்ம ஃபேஸு வந்து அழகாக வச்சுக்கணும்னா பைத்த மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அப்புறமேட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா கடலை மாவு போட்டு பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த அந்த பிம்பிள்ஸ்க்கெலாம் தக்காளியில் வந்து சர்க்கரையை வந்து போட்டுட்டு அதை வந்து தேய்ச்சோம்னா அந்த பிளாக் டார்க்ஸ்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைடு லில்லி சொல்லுவாள். அந்த சைடு லில்லி அதெல்லாம் ஆன்னு கேட்டுட்ருப்பா. என்னமோ சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லுவாள். இப்போ லில்லி தான், இதுதான் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, பாரு எதாவது ஃபேஸ் ஷைனிங்காக எப்படி இருக்குது, அழகாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பா. அந்த சைடு லியா தான் சிரிச்சிட்டு அழகாக இருக்க, உண்மையாலுமே க்யூட்டாக இருக்க, இந்த இன்னசென்ட்டான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லுவா. அந்த சைடு லில்லி தான், அப்படியா, ஆனால் இருந்தாலும் நீ ரொம்ப அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க தெரியுமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லுவா. அந்த சைடு லில்லி தான், அப்படியா, நல்லா இருக்கேனா, ஆனால் இருந்தாலும் நீ தான் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு லில்லி சொல்லுவாள். போங்க, எனக்கு ஒரே ஒரு மாதிரி வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவாள். சரி லியா சிரிச்சிட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ லியா தான், ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன கேட்கணும், ஏன் டீயில் சக்கரை பத்தலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பா. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. ஜங்குக்கு வந்து ஜிமீனுக்காக வந்தாங்க, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு லியா கேட்பா. இப்போ லில்லி தான், நானே என் மாமா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. அந்த சைடு லியா தான், புரியல, யார் மாமா, அதுவா டேயாங் மாமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. அந்த சைடு லியாவுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு பெறையேறிடும். ஏன்னா புரியல. ஆமாம், எங்கள் டேயாங் மாமாவை தான் பார்க்க வந்தேன். என்ன டே ப்ரோவா அப்படின்னா யார், கே அண்ணனா, ஆமாம், அவர் எதுக்கு நீ பார்க்கணும், இல்லை அவர் வந்து ஊரில் ஒரு மாதம் வந்து இருந்தாரா, இருந்துட்டு அப்புறம் நல்லா ஜாலியாக பேசினாரா, நல்லா பழகுனாரா, அப்புறம் என்னை திருடிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லுவா. இந்த சைடு லியாவுக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல, என்னத்தை திருடிட்டு போயிட்டாரு, அதாம்மா என் மனசை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்வா. சைடு லியாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். என்ன, யார், டே அண்ணனா, ஆமாம், ஏய் விளையாடாத, எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்ட்டு லியா சொல்வான். சொல்லி, ஏன் எதுக்கு சிரிக்கிற, என்ன விளையாடுறியா என்ன, எங்கள் அண்ணன் பின்னாடி இங்கே 10-15 பொண்ணு டெய்லி சுற்றுறாங்க, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹேண்ட்ஸம் மேன் வேறு, அவரும் ஒன்றா லவ் பண்ணாரா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லுவா. இன்சால் லில்லி தான், என்ன சொல்கிற, ஏன்னா அவர் பின்னாடி 10-15 பொண்ணுங்க சுற்றுறாங்களா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்பா. சைடு லியா தான், ஆமாம், அவர் எவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம் மேன் தெரியுமா, இப்போ கூட யார் கூட மொக்கை போட்டுட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சைடு லில்லி தான், என்ன சொல்கிற நீ,
அவன் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் நானும் வேணான்னு தான் சொன்னேன். நானும் இந்த சிட்டி பசங்கள்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். அவன் தான் இருந்துக்கிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணால் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். நீ என்ன புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இந்த சைடு லில்லி தான், என்ன எங்கள் அண்ணன் ஒன்று சொல்லனா, ஆச்சரியமாக இருக்கே, அவன் இது மாதிரிலாம் யாரு கூடயும் பேச மாட்டானே, எல்லாத்தையும் ஃப்ளோட் பண்ணுவான் ரைட்டு, ஆனால் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே. இல்லை, உங்கள் அண்ணன் சொன்னான், அதில் தான் நான் இங்கே வந்தேன். ஜங்குக் மாமா வந்துட்டு ஜிமினை பார்க்க போகிறோன்னு சொன்னாங்க. நான் தான் இருந்துட்டு டயாங் மாமாவை பார்க்கணுன்னு அடம் பிடிச்சி அவர் கூட வந்தேன். நீ என்னமோ புதுசு புதுசாக சொல்கிற, அப்போ என்னை டே மாமா ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. இந்த சைடு லியாவுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அவளுக்கு சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏய், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ நீ எதுக்கு அழுகுற? ஆமாம், நீ தான் என்னென்னமோ சொல்லுற, அப்போ என்னை டே மாமா என்னை ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சைடு லியா தான், ஏய் இரு 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 இரு, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? அப்புறம் நான் ஏதோ திட்டணும்னு எங்கள் அம்மா என்னை திட்ட போகிறாங்க. இல்லை, நீ தானே இப்போ சொன்ன டே மாமா என்னமோ ஃப்ளோட்டு பண்ணுறாங்க என்னமோ. அது ஃப்ளோட்டு புரியுதா? ஃப்ளோட் பண்ணுறது அப்படின்னா கிண்டல், ஐயோ, டீஸ் பண்ணுறது. என்னமோ நீ புதுசு புதுசாக சொல்கிற, இரு இரு நான் என் ஜங்குக் மாமாக்கிட்டே போய் சொல்கிறேன். ஏ மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு லில்லி என்ன பண்ணுவான்னா ஒரு மாதிரி பண்ணிட்டு போவாள். இந்த சைடு லியாவுக்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பா. இந்த சைடு லில்லி தான் அப்படியே வெளியே வந்துட்டு, மாமா, ஏ ஜங்குக் மாமா, யோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா கிச்சனில் ஜங்குக் இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போவா. இன்சைடு ஜங்குக் தான், ஏய் என்னடி ஆச்சு, என்னாச்சு? மாமா, என்னை டே மாமா ஏமாற்றிட்டானா, அவன் என்னை விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இன்சைடு ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. என்னடி வளர்ற? நான் ஒன்றும் வளரல, இப்போ தான் லியா சொன்னான், அவங்க எத்தனையோ பொண்ணுங்க கூடலாம் அப்படி இப்படிலாம் இருப்பாங்களாம், அப்புறம் இவனை எப்படி விரும்பினாங்க அப்படி இப்படிலாம் என்னென்னமோ சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல. நீ தானே மாமா சொன்னேன் நான் எப்படியாவது அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு. இப்போ நிஜமாலுமே அவன் என்னை ஏமாற்றிட்டானா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேள்வி மேலே கேள்வியே கேட்குறான். இந்த சைடு ஜங்குக் தான், அடக்குள்ள பிசாசு, என்னடி அவகிட்ட போட்டு கொடுத்த, இதுவே சும்மாவே வேறு ஓன்னு ஒப்பாரி வைக்கும், இப்போ வேறு என்னென்னமோ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். சரி நீ சொல்லு மாமா, யோ ஜங்குக் மாமா சொல்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்வா. அந்த சைடு இரு இரு, நான் இன்னும் அவனை பார்க்கவே கிடையாது புரியுதா, அவனை பார்த்தேன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஜங்குக் சொல்கிறா. அந்த சைடு லில்லி தான், கண்டிப்பாக அப்போ நீ பார்த்து பேசி அவனை எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பல்ல, அவன் மட்டும் என்னை மேரேஜ் பண்ணிக்கலன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் பார்த்துக்க, எல்லாம் மடித்து எடுத்து சொருவிக்கிட்டு அவனை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்வா. இப்போ எதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி கட்டிகிட்டு இருக்கிற? இங்கே பார், இது சிட்டி, இது கிராமத்தில் தான் நீ அந்த மாதிரிலாம் பண்ணுங்க, அடங்காத்தனமாக ஆடிட்டுருப்ப, இங்கேயும் வந்து அது மாதிரி பண்ணிகிட்ருக்காது, ஒழுங்காக டீசெண்டாக நல்லா பொண்ணு மாதிரி நடத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவாங்க. மாமா நான் பொண்ணு இல்லை, இப்போ என்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என் சைடு ஜங்குக்கு தான், பார்த்தா அப்படி தாண்டி தெரியுது, ஒழுங்காரி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போவாங்க, மண்டையிலே நங்குன்னு கொட்டிட்டு போவாங்க. என் சைடு லில்லி தான், யோ இரியா, உன்னை ஜிமினிக்கிட்டே சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, முன்ன அதை பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்ன பண்ணுவான், ஜங்குக்கு போயிடுவான். இந்த சைடு லில்லி தான், இவன் ஒரு மாதிரி சொல்கிறான், அவன் மாமா ஒரு மாதிரி சொல்கிறாங்க, டே மாமா எங்கேயா இருக்க, வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு அவளும் என்ன பண்ணிடுவான், அவன் ரூமுக்கு போயிடுவா. இன்சைடு இதெல்லாம் லியா பார்த்துட்டு தான் நின்றுட்டுருப்பா. இன்சைடு ஜங்குக் தான் இப்போ ஸ்டெப்ஸ் மேலே வரலான்ட்டு வரக்குள்ள லியாவை பார்த்துருவான். இப்போ ஜங்குக் தான், குள்ள வேண்டேன் இங்கே வா. என்ன ஜங்குக், அவகிட்ட என்னடி சொல்லி வச்சுருக்க? நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் கேரக்டரை பற்றி தான் சொன்னேன். மரமண்டை அதுவே ஒரு பட்டிக்காட்டான்னு தெரியுது இல்லை, அதுக்கிட்ட போய் அது இது சொல்லி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறான். இந்த சைடு லியா தான், எனக்கு என்ன தெரியும், அவனோட கேரக்டர் தான் சொன்னேன், அவன் உண்மையாக இருக்கானா ட்ரூவாக இருக்கானு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லியா ஒரு மாதிரி சொல்லுவாள். இந்த சைடு ஜங்குக் தான், இங்கே பாரு, அவள் ஒரு இன்னசென்ட் புரியுதா, எது சொன்னாலும் யார் சொன்னாலும் அப்படியே நம்புவாள், நீ மற்றவங்க கிட்ட விளையாடுற மாதிரி அவகிட்ட விளையாடாத புரியுதா,
சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்வா. இந்த சைடு ஜங்குக் தான் லியாவோட ஹெட்டை ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு, நீ ஒரு குழந்தை புரியுதா, இந்த மாதிரிலாம் பேசாத, அவங்க ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகணும் மாதிரி, அவங்க ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகணுன்ற மாதிரி நீ பேசாத புரியாதா, அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு போகிறான். இந்த சைடு லியா தான் ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லியா என்ன பண்ணுறா, அவளோட ரூமுக்கு போயிடறா. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே என்ன பண்ணுறான், ஜிமின்க்கு வந்து ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் ரூம்குள்ளே தான் போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஜிமின் தான் அப்படியே அவன் ஹெட்டு அந்த பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோரை பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு, அவன் ஹெட்டு மேலே பில்லோ அப்படியே வச்சுக்கிட்டு இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு உள்ளே வந்து அந்த சவுண்டு கேட்டுட்டு அப்படியே பார்ப்பான் ஜிமின்னு. பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கு. ஏய் நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து அவ்வளோ ஷாக்காக கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேர்ன் பண்ணி ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இருக்கான். ஓகேடா, நான் இந்த பாட்டை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.